வணக்கம். சத்தியம் செய்திகளுக்காக பவிதா. வணக்கம். அரவிந்தாக்ஷன். முக்கிய செய்திகள். எஞ்சிய 19 தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி போராட்டம். ராமேஸ்வரத்தில் தொடங்கியது காலவரையற்ற வேலை நிறுத்தம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான வருமான உச்சவரம்பு 6 லட்சமாக உயர்வு. மத்திய அமைச்சர்கள் குழு ஒப்புதல். கிரண்குமார் ரெட்டி தலைமையிலான அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். ஆந்திர சட்டப்பேரவையில் தோல்வி. இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் தீர்மானம் வலுவான திருத்தங்களோடு ஆதரிக்காவிட்டால் அமைச்சரவையில் இருந்து விலக நேரிடும். மத்திய அரசுக்கு கருணாநிதி எச்சரிக்கை. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களில் 34 பேர் நேற்று நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர். எஞ்சியுள்ள 19 பேரை விடுவிக்க இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்தில் இருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், வணக்கம். வணக்கம் அரவிந்த். மகேஸ்வரன், சொல்லுங்க மகேஸ்வரன். மீதி இருக்கக்கூடிய நபர்களை விடுவிக்கணும் வலியுறுத்தி இந்த போராட்டம் மக்கள் வேலை நிறுத்த போராட்டம் தொடங்கியிருக்காங்க. அது குறித்த விவரங்களை சொல்லுங்க மகேஸ்வரன். கடந்த புதன்கிழமை 652 விசைப்படகுகள் சுமார் 2500க்கு மேற்பட்ட மீனவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்றனர். அன்று மாலையே கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மீது 3 இலங்கை கடற்படை அவர்களை சிறைப்பிடித்து எல்லை தாண்டி வந்ததாக கைது செய்தது. இவர்கள் அனைவரும் தலைமன்னார் கடற்படை முகாமில் விசாரணைக்கு பின்பு தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்கள் எல்லை தாண்டி வந்ததாக வழக்கு பதிவு செய்து தலைமன்னார் நீதிபதி அந்தோணி பிள்ளை சூச்சரிடம் ஆஜர்படுத்தினர். விசாரணை மேற்கொண்ட நீதிபதி வருகின்ற 28ஆம் தேதி வரை அனுராதம் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். மேலும் தொடர்ந்து மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதால் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றது. இதனால் மீனவர்கள் தங்களது கால வரையற்ற வேலை நிறுத்தத்தை நேற்று அறிவித்தனர். இந்த வேலை நிறுத்தமானது இன்று துவங்கியது. அந்த மீனவர்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் விடுவிக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று ராமேஸ்வரத்தில் உள்ள மத்திய அரசின் அலுவலகத்தை அனைத்து மீனவர்கள் முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் ஏற்கனவே கடந்த 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி போதைப் பொருள் கடத்தியதாக ஒரு பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டு 1.5 வருடங்களாக இன்னும் சிறையில் இருக்கக்கூடிய 5 மீனவர்களை விடுவிக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தின் போது அவர்கள் தெரிவித்துள்ளனர். மகேஸ்வரன், சொல்லுங்க. மாவட்ட நிர்வாகம் சார்பாகவோ அல்லது அதிகாரிகள் பிற அதிகாரிகள் சார்பாகவோ இந்த வேலை நிறுத்தம் போராட்டம் தொடர்பாக ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது முன்வர மாதிரியான போக்கு ஏதாவது இருக்கா மகேஸ்வரன்? இல்ல, மாவட்ட நிர்வாகத்தாரோ இல்ல மீன்வளத்துறை மற்ற உயர் அதிகாரிகளோ இதுவரை அவருடைய எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. ஏனால் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமே நாகப்பட்டினம், காரைக்கால், ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது தொடர் தாக்குதல், துப்பாக்கி சூடுனை இலங்கை கடற்படை நடத்தி வருகின்றது. இதன் ஒரு காரணமாகவே அவர்கள் ராமேஸ்வரம் பேச்சுவார்த்தை நடத்தவும் தயங்கி வருகின்றனர். மேலும் இந்திய எல்லைக்குள் அவங்க தாக்குதல் நடத்துவதும் இவர்களுடைய மீனை அள்ளி கடலில் போடுவதும் இவர்களை சிறைப்பிடித்து செல்லும் ஒரு வழக்கமாக உள்ளது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்திய கடற்படை தனது வேலையை செய்யவில்லை என்றும் ராமேஸ்வர பகுதி மீது தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இது மத்திய அரசு இவர்களுக்கு பல கோடி ரூபாய் தொடர்ந்து ஒதுக்கி கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் இந்திய எல்லைக்குள் இலங்கை கடற்படை சிறைபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்திய கடற்படை தனது வேலையை இனிமேலாவது துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதாக அவருடைய கோரிக்கையாக உள்ளது. அரவிந்த், மகேஸ்வரன், இப்போ மீன்களோட இனப்பெருக்க காலத்திற்காக மீன் பிடிப்பதற்கும் விரைவில் தடை செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளது. இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. மீனவர்கள் என்ன நினைக்கிறாங்க இது சம்பந்தமாக? ஆமா, தொடர்ந்து மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக தமிழக மீனவர்களை மத்திய அரசு ஒரு பாரபட்சமாகவே பார்க்கின்ற. ஏற்கனவே தமிழக முதல்வர் ஒரு மாற்றாந்தான் மனப்பான்மையோட மத்திய அரசு நடந்து கொள்கிறது என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில் மத்திய அரசு அதையும் உறுதிப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றது. அதற்கு காரணம் ஏற்கனவே டீசல் விலையாக மானியத்துக்கான டீசல் விலை கடுமையாக உயர்த்தியது. இதனால் பாதிப்படைந்துள்ள உள்ள அவர்கள் தொடர்ந்து இது போன்ற சம்பவத்தால் தற்பொழுது பாதிக்கப்படலாம். வருகின்ற ஏப்ரல் 15 முதல் அவர்கள் 45 நாள் மீன்பிடிக்க தடைகாலம் வரக்கூடிய சூழ்நிலையில்
இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இப்படி தொடர்ந்து அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கு மீன்பிடிக்க செல்கின்றனர். ஆனா அங்கும் அவர்கள் துப்பாக்கி சூடு மற்றும் பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் தொடர்ந்து இப்படியேப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்து வருகின்றதை தவிர இதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என்பதுதான் உங்களுடைய தொடர் குற்றச்சாட்டாக உள்ளது. அரவிந்த், நன்றி மகேஸ்வரன். பொறுத்திருந்து பார்க்கலாம் மகேஸ்வரன், அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்குது அப்படின்ட்டு. உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் தீர்மானத்தில் திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு முன்வராத பட்சத்தில் மத்திய அமைச்சரவையில் நீடிப்பது அர்த்தமற்றதாகிவிடும் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஐநா